T20 World Cup first semi-final South Africa Afghanistan கடையில் 27th June 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். சவுத் ஆஃப்ரிக்கா அன்பீட்டன் சைடு அந்த சீரியஸில் இருக்காங்க, சூப்பராக விளையாண்டுட்டு வராங்க. இருந்தால் கூட நிறைய க்ளோஸ் மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய நேரங்களில் சவுத் ஆஃப்ரிக்கா க்ளோஸ் மேட்சஸில் தோப்பாங்க. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் வரலாறாக இருக்கட்டும், அதில் T20 50 ஓவர்ஸ் அப்படின்லாம் தனிப்பட்ட முறையில் கிடையாது. சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி தான் இருந்திருக்காங்க. பட் க்ளோஸ் மேட்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சைடு முடிகிறதுனால நாக் அவுட் ஸ்டேஜில் நல்லா விளையாடுவாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அதிகமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி விளையாடுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. செம்மையான பர்ஃபார்மன்ஸ் அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அகென்ஸ்ட் நியூசிலாந்து, இந்த மாதிரிலாம் ஜெயிச்சுட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஒரு கான்ஃபிடண்ட்டான டீமாக இருக்காங்க. ஒரு பக்கம் உங்கள் சைடு சில ஒரீஸ் இருக்குது, அதை பற்றி பேசலாம். இருந்தால் கூட முதல் முறையாக ஒரு வரலாறு ஆப்கானிஸ்தானுக்கு செமிஃபைனல் அப்படின்ற விஷயம் கிடச்சிருக்கு. பார்க்கலாம், பேசலாம். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணலாம். ரியல் 11 ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. கண்டிப்பாக குறைவான இன்வெஸ்ட்மெண்ட், நிறைவான லாபம். மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணி பாருங்கள். சேவிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, சைன்அப் பண்ணுறீங்களா, உங்களுக்கு 25% வரைக்கும் இந்த டெபாசிட்டில் ரியல் கேஷ் கிடைக்குது. பயன்படுத்திக்கிங்க. அந்த கேஷ் டெபாசிட் பண்ணுறதை பொறுத்து அந்த ரியல் கேஷ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. பிரெயின் லாரா கிரிக்கெட் அகாடமி ட்ரினிடாட் டபாக்கில் தான் மேட்ச்சு. மழை இல்லை, மோஸ்ட்லி டைமில் மழை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி மழை இருக்குது, பின்னாடி மழை இருக்குது. மேட்ச் டைமில் மழை இல்லை. கண்டிப்பாக ஆன் டைமில் ஸ்டார்ட் ஆகும். 6 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 8:30 PM. 8 மேட்ச்சில் 4 பேட் ஃபஸ்ட்டு 4 சேசிங் அப்படின்ற இடம் பார்க்கணும். இதில் சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபஸ்ட்டில் நல்ல சக்ஸஸோடு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் பேட் ஃபஸ்ட்டில் நல்ல சக்ஸஸோடு இருக்கிறாங்க. கண்டிஷன் பேஸில் யோசிக்கும் போது நைட் மேட்ச்சு சேசிங் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்கா யோசித்தாலும் யோசிக்கலாம். ஆப்கானிஸ்தான் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா பேட் ஃபஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்க சக்ஸஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்குது. ஒரு மேட்ச் அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணியும் சேஸ் பண்ண பார்த்தாங்க. அந்த மேட்ச் மிக மோசமான தோல்வி அடைஞ்சாங்க. அந்த இடத்துல இருந்து லேர்ன் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இங்கே பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடணும் அப்படிங்கிறத விட ஆப்கானிஸ்தானோட வீக்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களும் பேட் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணால் பேட் ஃபஸ்ட்டு பண்ண தான் பார்ப்பாங்க. 138 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ் இருந்திருக்கு. இந்த 138ங்கும்போது ரொம்ப லோ ஸ்கோரு, பவுலிங் ட்ராக் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. 267க்கு 3 அப்படின்ற இங்கிலாந்தோட ஹை ஸ்கோரும் இருந்திருக்கு. உகாண்டாவோட 40/10 அப்படின்ற இந்த சீரியஸோட லோ ஸ்கோரும் இருந்திருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்கோர் கொடுக்க மாதிரி ட்ராக் கொடுக்க போகிறாங்களா, இல்லை டவுன் ட்ராக்காக கொடுக்க போகிறாங்களா? சவுத் ஆஃப்ரிக்கா விளையாண்ட நிறைய மேட்சஸ் டவுன் ட்ராக்காக தான் இருந்திருக்கு. கொஞ்சம் மழை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து அப்பப்போ விளையாண்டுருக்கு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபேவரும் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் சில நேரத்தில் இன்ஃபேவராகவும் போனால் கூட அந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதே தான் ஆப்கானிஸ்தான் சைடுன்னு சொல்லணும். இந்த வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் ரெயின் ஃபேக்டர் சில நேரங்களில் பாசிட்டிவாக ஒரு டீமுக்கும், சில நேரங்களில் நெகட்டிவாக ஒரு டீமுக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இந்த 2 டீமுக்கு பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அமைஞ்சிருக்கு. 150க்கு பிலோவாக 6 டைம்ஸ் வந்திருந்தால் கூட 190க்கு எபோவாக 2 டைம்ஸ் இது தான் பார்க்கணும். ஒன்று லோவாக இருந்திருக்கு, ஒன்று இல்லைன்னா ஹையாக இருந்திருக்கு. இந்த 2 டைப்பில் தான் போயிருக்கு. மைண்ட் பண்ணிக்கிங்க. இந்த சீரியஸில் நிறைய லோ ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் ஆப்கானிஸ்தானா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த் ரொம்பவே சூப்பர்னு சொல்லணும். ஆப்கானிஸ்தானோட ஸ்பின் ஃபேவர் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் சூப்பராக தான் இருக்குது. பட் பேட்டிங் ஒரு 2 டீம்லேயே இருந்தால் கூட சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்கிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் பெட்டராக விளையாடுற பிளேயர்ஸ் இருக்காங்க. மிடில் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு கிளாஸ் அண்ட் மாதிரி பிளேயர், மாஃப்ரால் மாதிரி பிளேயர்ஸ் அவங்க ஃபார்ம் பேஸில் பெஸ்ட்டாக இல்லைன்னா கூட இந்த மாதிரி இடத்துல விளையாட முடியும்னு ஷோ பண்ணியிருக்காங்க. அதே ஆப்கானிஸ்தான் சைடுன்னு போனால் டாப் ஆர்டரில் குர்பாஸ் ஜட்ரான் போனால் அந்த டீம் டோட்டலாகவே சறுக்கிறத பார்த்தோம். அந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் டாப் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்காகவே ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸ் மேக்ஸிமம் ஸ்டே பண்ண பார்க்குறாங்க. அந்த பவர் பிளே யூட்டிலைசேஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறந்துட்டு அந்த ஸ்டே பண்ண பார்க்குறாங்க. ஒரு 130, 140 இந்த ரேஞ்ச் ஸ்கோருக்கு மேக்ஸிமம் கொண்டு போகலாம், அதை தாண்டி கொண்டு போனால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் தான் ஆப்கானிஸ்தான் அணுகிறாங்க. அதையுமே பார்க்குறோம். அதனால தான் அவங்களோட இந்த பேட் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரும்பி போகிறாங்க. ஸ்கோரை பார்த்துட்டு அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா குர்பாஸும் சரி ஜட்ரானும் சரி சக்ஸஸ் கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் குர்பாஸோட செகண்ட் இன்னிங் சக்ஸஸ் டோட்டலாகவே டவுனாக இருக்குது. இதெல்லாமே இந்த பிச் ரிப்போர்ட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர ஒரு விஷயம்.
டெஃபினட்டாக வந்துட்டு அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பிச் ஃபேக்டர் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சில நேரங்களில் குர்பாஸ் நல்லா விளையாடுவார். இனிஷியல் ஸ்விங் கிடச்சா கூட ஃபஸ்ட் பார்ட் பண்ணால் குர்பாஸ் பெட்டராக விளையாடுவார். அது வந்து அவரோட மைண்ட் செட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர வேண்டியது இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா முன்னாடிக்காக ரீசா ஹென்ரிக்ஸ், ஐடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, மார்க்கோ யான்சன் இப்படி வந்து பேட்டிங் பேஸில் ஒரு ஸ்ட்ராங் டீம்னு சொல்லலாம். பட் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். குன்னடிக்காவோட ஃபார்ம் கடந்த 2 மேட்ச் 3 மேட்ச்சில் ஓகேவாக இருக்குது. டெஃபினட்டாக வராரு. ஒரு ரிட்டைர்மெண்ட் அப்படின்ற வகையில் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் ஃபார்மேட் மட்டும் விளையாட போகிறேன் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பின்னடைவாக இருந்தது. அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் இங்கே கொடுக்க முடியாமல் இருந்தது. ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாண்டுருக்க, நல்லா டச்சில் இருக்கிற ஃபீல் வருது. ரீசா ஹென்ரிக்ஸ்னு பார்க்கும்போது டோட்டலாகவே டச்சில் இல்லாத ஒரு பிளேயராக இந்த சீரியஸில் இருந்துகிட்ருக்காரு. அந்த இடத்துல வேறு யாரையாவது யோசிப்பாங்களான்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி போகமாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா காம்பினேஷன் செட் ஆகிருக்கு, பெரிய மாற்றங்கள் செய்யாமல் போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த டீமுக்கு வெற்றி இது வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் ரீசா ஹென்ரிக்ஸை விட்டுட்டு ரியான் ரிக்கல்டனுக்கு போவாங்களான்னா போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. பட் ஆப்ஷன் இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. எய்டன் மார்க்ராமு அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட்டு பேட்டிங் பேஸில் இன்னுமே கொடுக்கல. ஒரு சில மேட்சஸ் ஓகேவாக போயிருக்காருன்னு சொல்லலாம், பெஸ்ட்டாக போகலை. மில்லரோட பேட்டிங் மிடில் நல்லா இருந்திருக்கு. கொஞ்சம் டவுன் ட்ராக்ஸ்லாம் இவரோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருந்ததுனால தான் இப்போதைக்கு இந்த டீம் இந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். கூட கிறிஸ்டியன் ஸ்டப்ஸோட அந்த அவுட்புட்டும் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. கிளாசன் சில நேரங்களில் நல்லா விளையாண்டுருக்காரு, ஆனால் கன்சிஸ்டன்ட் அப்படின்றது இல்லாமல் இருக்குது. டெஃபினட்டாக ஐபிஎல்லில் நல்லா விளையாண்டதை பார்த்தோம். அந்த சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி, ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குவாலிட்டி எல்லாமே இருக்குது. இருந்தால் கூட ட்ராக் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது அந்த இடத்துல சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கோ யான்சன் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இந்த சீசனுக்கு இன்னுமே பெஸ்ட்டாக வரணும். டோட்டலாகவே டவுனாக தான் இருக்கார். கேசவ் மகராஜ் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. குறிப்பாக எக்கனாமி பேஸில் சம்சியை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக மகராஜ் பெட்டராக இருக்குது. பட் சம்சியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சுட்டா அவர் வேறு லெவல் தான் சொல்லணும். டெஃபினட்டாக ரன்ஸுக்கு போகிறார், அது கொஞ்சம் ஒரே சைன் அப்படின்னு சொல்லலாம். விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது மகராஜோட பெட்டராக சம்சி இருக்கார், அதை நம்ம பார்க்குறோம். ரவாடா, நோக்கியா, எக்ஸ்ட்ரா பீஸு வெரைட்டி வச்சுருக்கக்கூடிய பவுலர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் கண்டிப்பாக ரொம்ப பெஸ்ட்டாகவும் பார்க்கலாம். அண்ட் இந்த டீம் பொறுத்த வரைக்கும் சொல்லும் போதே இந்த பவுலர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் ரொம்பவே வெல்த்தாக இருக்காங்க. பேட்டிங் பேஸில் ஒரீஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபார்ம் பேஸில் ஒரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பேட்டர்ஸ் எல்லாம் கிரேட் சைனை ஷோ பண்ணியிருக்காங்க. தனியாக இண்டிவிஜுவலாக கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டியோடு இருக்காங்க. பட் ஸ்டில் ஃபார்ம் பேஸில் சில பிளேயர்ஸுக்கு அந்தளவுக்கு கிரேட்டாக படலை. ஆப்கானிஸ்தான் குர்பாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸு ஒரு ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஒரு செல்லுக்குள்ளே போயாச்சு. ஆப்கானிஸ்தான் பேட்டரில் டாப் ஆர்டர் பேட்டர் நல்லா பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நல்லா பண்ணால் மட்டுமே சக்ஸஸ் கிடைக்குங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் ஜட்ரான் அண்ட் குர்பாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் சசாய்க்கான இடம் இல்லாமல் போச்சு. சசாய் பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய பிளேயர் அவரை பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஆங்கிளில் யோசிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் கரோட்டி மாதிரி பிளேயரை எடுக்கிறாங்க. அவர் வந்து ஆல்ரவுண்டர், பியூர் பேட்டர்னு சொல்ல முடியாது. அவருக்கு பவுலிங்கும் கொடுக்கறதில்ல. பட் ஸ்டில் அவரை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஓரளவுக்கு ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. இருந்தால் கூட பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறாங்கல்ல. சசாயை எடுத்துகிட்டு ஜட்ரான் குர்பாஸ் பின்னாடி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம். ஒருவேளை சசாய் கிளிக் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஜட்ரான் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொண்டு போகலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் குர்பாஸ் ஜட்ரானை வச்சே எடுத்துகிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு விக்கெட் விடாமல் ஆடினா போதும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. இது வரைக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. நைபு செம்மையான ஆக்டர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அவரோட பைசப்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு பயங்கர ஒர்க் அவுட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதில் செமையான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை போன மேட்ச்சை ஷோ பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அண்டு அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் ஹீரோ அது வந்து பவுலிங் மேலே, அண்டு போன மேட்சோட ஹீரோ ஆக்டிங் மேலே அப்படிங்கிற மாதிரி சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக காலை பிடிச்சி படுத்துட்டார். ஸோ திருப்பி ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பவுல் பண்ணார். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். எனிவே எப்படியோ ட்ராமா பண்ணாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்குது. அதனால் ஜெயித்தாங்க அந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். சூப்பரான மேட்ச்சு அகென்ஸ்ட் பங்களாதேஷ். ஒரு த்ரில்லர் மூவி பார்த்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் குர்பாஸ் ஜட்ரான் நான் ஏற்கனவே சொன்ன செல்லுக்குள்ளே தான் இருந்தாங்க. அந்தளவுக்கு கிரேட்டான எக்ஸிக்யூஷன் இல்லை.
ஸ்டெடி பண்ணாங்க, அது அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு இடத்துக்கு மேலே ஆக்சிலேட்டே பண்ணலை, கடைசி வரைக்கும் 5 விக்கெட்டு தான் விட்டாங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தால் கூட ஸ்கோர் வரவே இல்லை. பிச்சும் கொஞ்சம் டவுனாக இருந்தது. பங்களாதேஷ் பவுலிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் ஓவராலாக மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணணுங்கிற மோடில் போனதுனால அவங்களால ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ணவும் முடியல. ஒரு இடத்துல ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட. ஸோ அதை நம்ம பார்த்தோம். ஒரு இடத்துல ஜட்ரான் அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட காம்பினேஷன், ஈவன் யார் நல்லா விளையாடுவா, யார் ஹிட் பண்ணுவா அப்படின்னு தேடி அப்படி அனுப்பிச்சு பார்த்தாங்க. நபி, ஜானட் அவ்வளோவா கிரேட்டாக இல்லை. அண்ட் ரஷீத் கான் எண்டில் கொஞ்சம் 6 அடித்து 150 அப்படின்ற ரேஞ்ச் ஸ்கோரை அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் போஸ்ட் பண்ணாங்க. இதில் நடுவில் மழை வந்து வேறு சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பப்போ மழை, அப்பப்போ வெளியில் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நைபோட அந்த ஆக்டிங்கும் இருந்தது. கேமை ஸ்லோ பண்ணாங்க. ஒரு ஓவர் குறைஞ்சிது. அது மூலமாக அதையுமே நம்ம பார்த்தோம். அந்த ஒரு ஓவர் குறைஞ்சிது. பால்ஸ் கம்மியாக இருக்குங்கிற அந்த மைண்ட் செட்டில் ஒரு இடத்துல குயிக்காக ஆடவும் பார்த்தாங்க. பங்களாதேஷோட மிஸ்டேக்கு 115 கூட சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லையா அப்படின்னா டெஃபினட்டாக இருந்திருப்பாங்க. ஒரு வேளை இந்த கேம் முழுமையாக எடுத்துகிட்டு போகலாம், ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் ஜெயிச்சிருக்க முடியும். பட் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது. 12.2 ஓவருக்குள்ளே அடித்து ஜெயிச்சா அவங்க வந்து செமிக்கு போக முடியும் அப்படின்ற வாய்ப்பை எடுத்துக்கலாங்கிறதுக்காக இனிஷியலாக குயிக்காக ரொட்டேட் பண்ண பார்த்தாங்க. அதில் விக்கெட்ஸை விட்டாங்க. அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி அமைஞ்சுது. ஸோ அந்த மேட்ச்சு நைப் இன்றைக்கி என்ன ஆக்ட் பண்ணுவார்னு பார்க்கணும். டெஃபினட்டாக எவ்ரி மேட்ச்சுக்கும் செம்ம ரோல் பண்ணிகிட்ருக்கு, அதில் டவுட்டே இல்லை. ஒமர் சாயோட பவுலிங் பேட்டிங் 2 சிறப்பாக இருக்கும். ஆனால் நைபோட அந்த இன்க்ளூஷன் பவுலிங்கில் அது ஒமர் சாய்க்கு பின்னடைவாக இருக்குது. பின்னடைவுன்னா அவர் வந்து பவுல் பண்ணுறது குறைவாக இருக்குது. நபியோட பவுலிங் பெருசாக எதிர்பார்க்கணுமா? பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்ததுனால பங்களாதேஷ் சைடு இவரோட பவுலிங் நிறைய எதிர்பார்த்தோம். பட் இந்த மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்ட் ஆகும்போது அந்த அளவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்ஷன் பேஸில் கரோட்டி சைடு போகலாம். லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸு, ரஷீது, நூறு இவங்கெல்லாம் செம்ம கண்ட்ரோலாக இருக்காங்க. நபியை கம்பேர் பண்ணும்போது நவீன் ஃபாரூக்கி சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல் பண்ணுறாங்க. போன மேட்ச்சு சின்னதாக யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வீடியோவை கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா ஜிஎல்ஏ அடிச்சிருக்கலாம். ஒன்று வந்து லிட்டன் தாஸ் கடைசி மேட்ச்சில் எப்பயுமே நல்லாவோட நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். போன மேட்ச்சில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். நவீன் மாதிரி பவுலர்ஸ் இந்த மாதிரி ட்ராக்ஸில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருப்பாங்க. லேட்டர் பேஸில் வெஸ்ட் இண்டீஸ் ட்ராக் இருக்குது. அந்த இடத்துல நவீன், கம்மின்ஸ் இந்த மாதிரி பவுலர்ஸ் சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோம். அங்கே நவீனோட விக்கெட் டேக்கிங் இருந்தது, அதையுமே பார்த்தோம். ரஷீத் கான் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் இதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் பயங்கரமாக இருக்குது. ரஷீத் கானை கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு போடுங்கன்னே சொல்லியிருந்தோம். ஒன்லி திங் சக்கீப்பு, அதையும் பற்றியே சொல்லியிருந்தோம். அந்தளவுக்கு நல்ல டீமோட பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுலேருந்தும் சொல்லியிருந்தோம். அவரை விடுத்து கொஞ்சம் யோசிச்சிருந்தார். ரிசார்ட் ஹுசைனை பற்றியும் சொல்லியிருந்தோம். இந்த சீசனோட பெஸ்ட் ஃபைண்டு, பெஸ்ட் லெக்கி அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ்க்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இந்த ரேஞ்சில் ரஷீத், நவீன் அண்ட் ரிசார்ட் ஹுசைன் அளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு உங்கள் 3 பேர்த்தை ரொட்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஜிஎலுக்கு போயிருக்கலாம். ஃபரூக்கி வந்துட்டார். ஸோ அதெல்லாமே பார்த்தோம். 100 மாதிரி எக்கனாமியாக போடுவார், விக்கெட் எடுக்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லணும். அதுதான் அங்கேயும் நடந்தது. ஸோ ஓவரால் அந்த மேட்ச்சில் நீங்கள் ஜிஎல்ஏ கூட அடிச்சிருக்கலாம். எனிவே ரஷீத் கான் சுவமாக பர்ஃபார்மன்ஸு, அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஜெயித்தாங்க. நவீனோட எண்ட் ஓவர்ஸ் செம்மையாக இருந்தது. அந்த இனிஷியல் ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு பவுலராக தெரிகிறாரு. ஃபரூக்கியோட பவுலிங் இனிஷியல் ஓவரில் குறிப்பாக ஸ்விங் கிடச்சுன்னா வேறு லெவல் பண்ணுறாரு. இந்த சீசனில் பெஸ்ட் பவுலராக இது வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு, அதை பார்க்குறோம். சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆட சில நேரங்களில் மாற்றம் செய்கிறாங்க. எப்படி ஆப்கானிஸ்தான் மாற்றம் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும்னா ஏரியர் மார்க்லாம் மேலே வந்துடுவார். ஒரு இடத்துல டாப் ஆட ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டா மில்லர், கிளாசன் அப்படிங்கிற மாதிரி இந்த லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனை பேஸ் பண்ணி யோசிச்சு போகிறாங்க. எப்படி இருந்தாலும் பவுலிங்கில் வந்து நபி இருக்கார். லெஃப்ட் ஹேண்டர் வந்தால் நபி போட்டு போக முடியும். அதே ரைட் ஹேண்டர் வந்தால் கரோட்டி இருக்கார், கூடவே ரஷீத் கான், அதே நேரத்தில் நூர் அகமது. இப்படி வந்து காம்பினேஷனாக ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவை காலி பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வந்து ஆப்கானிஸ்தான் செம ஃபைட் கொடுப்பாங்க, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதனால் பேட்டிங் ஆர்டர் இதே மாதிரியே எடுத்துகிட்டு போகலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்க்கணும், கிளாஸனை முன்னாடி அனுப்பலாம், குயிக் அடிக்கணுங்கிற நோக்கத்தில் 10 ஓவர் வரைக்கும் டாப் ஆர்டர் ஸ்டெடி பண்ணிட்டாங்க. பிச் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா கிளாஸன் சைடு போயிடுவாங்க. ஸோ இனிஷியலாக விக்கெட் விழுந்துட்டால் ஏடன் மார்க்ரம் சைடு போயிடுவாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அண்டு குனிடிகாக்கு மிடில் அவுட் ஆனால் டேவிட் மில்லர் கிளாஸனுக்கு ஓவராக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மேலே வரலாம் அப்படின்ற மாதிரியும், ஓரளவுக்கு ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுவார் டேவிட் மில்லர் அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லையும். டேவிட் மில்லர் ஏற்கனவே நமக்கு தெரியும் குஜராத் இந்த மாதிரி இதில் இருந்திருக்காரு. ஸோ அவங்க ரசிக்கான ஓரளவுக்கு பார்த்துருப்பார் அப்படிங்கிற அந்த ஐடியாலையும் டேவிட் மில்லர் வந்து முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேனேஜ் பண்ணி விளையாட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் டஃப்பான சுச்சுவேஷன் தான். இந்த 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து யார் வருவா? ஒமர் சாய் வருவார் அப்படின்னு சொல்லலாம், நபி வருவான்னு சொல்லலாம்.
நைபர் சொல்லலாம், என்ன மாதிரி வேணாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கெஸ் பண்ண முடியாது. அண்டு பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் பேஸில் அடிஷ்னல் ஆப்ஷனாக மார்க்கிறான். போன மேட்ச்சு 4 ஓவருமே போட்டார். ஏர்லியாக வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிங்ஸாக போனார். அதுக்கப்புறம் நல்லா பிச் இருந்ததுனால இன்னும் சொல்ல போனால் சவுத் ஆஃப்ரிக்கா 3 பவுலர்ஸ் முழுமையாக ஸ்பின் சைடு போனதே கிடையாது. இது வரைக்கும் நடந்ததே இல்லை T20ல். அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க. 12 ஓவர் ஸ்பின் அப்படின்ற மாதிரி அவங்க வீசினாங்க. கேசவ் மகாராஜ், சம்சி அண்ட் மார்க்ரா 3 பேருமே நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்தாங்க. குறிப்பாக சம்சி நல்ல விக்கெட் டேக்கிங்கில் இருந்தார். யான்சன், ரபாடா, நோக்கியா இவங்கெல்லாம் ஆப்ஷனாக இருக்காங்க. அடிஷ்னலாக ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல மகாராஜ், ரபாடா, நோக்கியா அண்ட் சம்சி நல்லா பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக அவருக்கான முழுமையான ஒரு மோஸ்ட்லி இந்த ட்ராக்கில் லேட்டர் ஆக ஆக பெட்டராக இருக்கிற ட்ராக்கு ஸ்பின்னருக்கு அந்த வகையில் சம்சிக்கு முழுமையான ஓவர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. பேக் ஹேண்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கரோட்டி அவ்வளோதான். அதனால் மார்க்ராம்க்கான ஓவர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி போட மாட்டேன். நல்லா 5 பவுலர் ஸ்டிக்கில் போக வாய்ப்பு இருக்குது. ஸ்லாகோன்ற இடத்துல ரபாடா, நோக்கியா எதிர்பார்க்குறோம். மாற்றம் அப்படிங்கிற மாதிரி யான்சன் சைடு கூட போகலாம். போன மேட்ச் லேட்டர் பேஸில் அந்த ட்ராக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் நிறைய விஷயங்களை யோசித்து தான் லேட்டாக போனாங்க. அதெல்லாம் பார்க்கணும். ரபாடா, நோக்கியா மோஸ்ட்லி எதிர்பார்க்குறோம். ஆப்கானிஸ்தான் பார்க்கும்போது இங்கே டாப் 2 மட்டும்தான் பவுல் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாருமே பவுல் பண்ண மாட்டாங்க. அதில் ஜானட் அண்ட் கரோட்டியோட பவுலிங் ரீசெண்டாக மேட்சஸில் எதிர்பார்க்கல. கரோட்டி எது வரலாம் 1-2 ஓவர் அப்படின்ற மாதிரி நல்லா எடுத்தது அப்படின்னா அந்த பேஸில் போகலாம். கண்டிப்பாக வந்து ரசீத் 100 நல்லா பண்ணுறாங்க. நபி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 2 பவுலர் சூப்பரான பவுலர் நவீன் அண்ட் ஃபரூக்கி இவங்க நல்லா பண்ணுறாங்க. ஒமர்சாய் கூட சப்போர்ட் வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துல ஜானட் அண்ட் கரோட்டியை நிறைய எதிர்பார்க்க வேண்டான்னு தான் சொல்லுவேன். அண்டு ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ரசீத், நவீன் அண்ட் ஃபரூக்கியை மேக்ஸிமம் எதிர்பார்க்க. 100 கூட அந்த இடத்துல வந்துடுறாரு. ஸ்லாகில் அப்படின்ற இடத்துல நவீன் அண்ட் ஃபரூக்கியை மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஃபரூக்கி எளிய நல்லா பண்ணிட்டான் அந்த இடத்துல மிடில் ஓவர்லேயே முடிஞ்சுட்டு எண்ட் ஓவரில் ஒமர்சாய் கூட வரலாம். அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபேண்டசி பிக் பேஸில் ஹை பீக்கில் ரசீத். ஸோ ரீசெண்டாக அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. குறிப்பாக பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். அதுக்கு முக்கியமான காரணம் அவர் கேப்டன் அப்படின்றது. அண்ட் கேப்டனாக இருந்து செமிஃபைனலுக்கு ஆப்கானிஸ்தான் மாதிரி டீம் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா அது வந்து செம்மையான ஒரு விஷயம். அண்ட் பேக் ஹேண்ட்லேயும் மேனேஜ்மெண்ட் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்தியா வேர்ல்டு கப்பில் விளையாடும்போது, அதாவது இந்தியாவில் வந்து 50 ஓவர் வேர்ல்டு கப்பில் விளையாடும்போது சில இடத்துல ஆப்கானிஸ்தான் நல்லாவே பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கண்டிஷனுக்கு பெட்டரான கோச் அப்படின்ற மாதிரியும், அதே நேரத்தில் ரொம்ப சீரியஸ் கோச்சுன்னு போக வேண்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் யோசிக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஜடேஜா எப்படின்னு தெரியும். அவர் வந்து நமக்கு தெரியும் ரவீந்திர ஜடேஜா கிடையாது, அஜய் ஜடேஜா. அவர் செம கோச்சாக இருந்தார். அதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிது. அண்ட் அந்த இடத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வர மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே இந்த மாதிரி கோச்சை எடுத்துக்கலாம் கூட. அது சப்போர்ட் கோச் தான். ஜனாதன் ட்ராட் தான் மெயின் கோச்சாக இருக்கார். அவரோட அந்த லெவல் நமக்கு தெரியும். அவர் ஒரு ஸ்ட்ரென்த் என்னவோ அதை வச்சு போவார். ஈவன் நம்மளால் இதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட முடியாது. நல்லா விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்மளால் இதுக்கப்புறம் தொடர்ந்து பெரிய லெவலில் கிரிக்கெட் விளையாட முடியாது அப்படின்ட்டு நான் 100% போக விரும்பல, நான் ரிட்டையர் ஆகிறேன்னு தெளிவாக முடிவெடுத்தவர். ஏன்னா இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்லாம் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் தெரியும். அவர் வந்து நார்மலாக வேணால் டொமஸ்டிக் கிரிக்கெட் சும்மா விளையாண்டு போகிறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற பிரச்சனை நல்லா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்த ஒரு பிளேயர் தான் ஜனாதன் ட்ராட்டு. அவர் ஒரு பக்கம் கோச்சாக இருக்கார், கூட சப்போர்ட் கோச்சாக பிராவோ பவுலிங்கில் செம்மையாக சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நெகராவாக சுற்றி வந்துட்டுருக்காரு பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து சூப்பரான ஒரு விஷயம். மேனேஜ்மெண்ட் சைடும் நிறைய சப்போர்ட் இருக்குது. ஸோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஆப்கானிஸ்தான் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஜென்ரலாக மேனேஜ்மெண்ட்னு நம்ம வந்து ஐபிஎல் மாதிரி ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த போர்டு சைடில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுதான் பார்க்கணும். கிரிக்கெட்டுக்கு நிறைய அடிக்ஷன், நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ஸோ ரசீதும் கூட வந்து அந்த ஆன்ஃபீல்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணணுமே, அதை நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுப்பார், அதையுமே நம்பி பார்க்குறேன். அண்ட் மகாராஜ், சம்சி 2 ஸ்பின்னர்ஸு டெஃபினட்டாக ஆப்கானிஸ்தானுக்கு எழுத ஸ்பின்னர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ட்ராக்கு கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் டாப் ஆடலை, அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஓரளவுக்கு. அண்டு ஒமர்சாய் அவரையுமே குறைவாக எடுத்திருக்காங்க. டீசெண்டான பிக்கு. பவுலிங் பேஸில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணலை அப்படின்னாலும் இங்கே பேசர் தேவைப்படுது அப்படிங்கிற வகையில் அடிஷ்னலாக ஒமர்சாய் சைடு தான் போவாங்க. அதனால் ஒரு கன்சிடரபிளாக யோசிக்கலாம். கேப்டன் சாய்ஸுக்கு சேஃபாக யோசிக்கும் போது ரசீடு, குயின்டன் டிகாக் அண்ட் குர்பாஸ் இவங்க 3 பேர்த்தையும் பிக்கில் எடுத்துக்கோங்க. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா
நவீன், நோக்கியா, ரபாடா அண்டு நம்மளோட ஹாலிவுட் டாக்டர் குல்புதீன் நைப். ஸோ அவரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எவ்ரி மேட்ச்லேயும் அவர் தெரிகிற மாதிரி ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு நம்புகிறேன். காகிசர் ரபாடா டெஃபினட்டாக நல்ல ஆப்ஷன். பட் இந்த கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மார்க்ராம் வந்து ரபாடாவை பேக்கெண்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் விக்கெட் டேக்கிங் போல் இன்னுமே அவர் பெட்டராக பயன்படுத்தலான்றது ஓகேவா தோணுது. ஆனால் மார்க்ராம் வந்து போன மேட்ச் நல்லா பண்ணதுனால ஓகே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா எடுக்கும்போது நம்ம ஒரு அடிஷ்னல் ஸ்பின்னர் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சனால ரபாடாவுக்கு போன மேட்ச்சு ஓவர் குறைவாக இருந்தது. ரொம்பவும் லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ரபாடாவுக்கு இன்ஜுரியோ அதனால தான் அவர் போடுறாரோ அப்படின்னு யோசிக்கிற அளவு கூட இருந்தது. எனிவே இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஆப்கான் வந்து ஓப்பனிங்கில் விக்கெட் அவ்வளோ விடுறதில்லை. அதனால் ரபாடாவை எளியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விக்கெட் எடுக்க தான் பார்ப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் யோசிக்கணும். குர்பாஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்டாக கஷ்டப்படுவார், குறிப்பாக ஆம் பால்ஸ். அதை மகராஜ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதை கொஞ்சம் பார்த்துங்க. ஏன்னா டெஃபினட்டாக மகராஜை பவர் ஓவர் கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி மார்க்ராம் எப்படி பவர் பிளேயில் வந்தாரோ அதே மாதிரி மகராஜ் பவர் பிளேயில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நோக்கியா, நவீன் உங்களை சாய்ஸாக பார்க்கலாம். நோக்கியா கூட எக்ஸ்ட்ரா பேஸில் சில நேரங்களில் ரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓவராலாக நீங்கள் அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் டிவியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அண்டு 130க்கு மேலே போகிற பால்ஸோட ரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 130 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போடுறாங்கன்னா அந்த பால்ஸ் ரன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. பிலோவாக போடுறது அப்படிங்கிற அந்த இடத்துல ஸ்கோரும் வரலை, விக்கெட்ஸ் நிறையா விழுந்திருக்கு. அதை பார்க்கணும். ரீசன்ட் டைம்ஸில் அது நடந்திருக்கு. ஸோ ஆரம்பத்தில் நோக்கியா நல்ல விக்கெட் எடுத்ததுக்கான பிச் நல்ல ஜோஸாக இருந்தது. எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து சில நேரங்களில் ஸ்டெம்பை பதம் பார்த்தது அண்ட் மிஸ் டைம் ஷாட்ஸை ஏற்படுத்துச்சு. பட் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பேஸு கொஞ்சம் ஹோல்டாகி வரதுனால பேட்டர்ஸுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. அந்த பேஸ் இருக்கிறதுனால ஈஸியாக பவுண்ட்ரிஸை கிளியர் பண்ணுது. இதனால் நோக்கியா கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற பவுலர்ஸு அகெயின்ஸ்ட் ஏசியா டீம் அப்படின்ற இடத்துல நிறைய நேரங்களில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு இடத்துல யோசிக்கணும். நவீன் இந்த மாதிரி கண்டிஷனில் பெஸ்ட் பவுலராக இருந்திருக்காரு. பெஸ்ட்டாக தான் ரீசெண்டாக ஷோ பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் வந்து டீசென்ட் சாய்ஸு. இவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் கேப்டன் ரேஞ்சுக்கு பிச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்க இடத்துல பவுலர்ஸு, பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு இந்த மாதிரி கேப்டனை ட்ரை பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். டீம் பாருங்கள். குர்பாஸ், ஜட்ரான் அவங்க 2 பேர் தான் பயங்கர சக்ஸஸாக ஆப்கானிஸ்தானுக்கு இருக்காங்களே. அவங்கள மிஸ் பண்ணிட்டு ஒரு டீமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அண்ட் ஒருவேளை சவுத் ஆஃப்ரிக்கா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸு அந்த மாதிரி தான் நம்ம போய் ஆகணும். அப்போ குர்பாஸ் செகண்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ பெஸ்ட்டாக இது வரைக்கும் விளாண்டுருக்காருன்னா அவ்வளோ பெஸ்ட்டாலாம் இல்லை. மேபி ஒன் ஆஃப் த பிளேயராக எடுத்துலாம் கேப்டன் ரேஞ்சுக்கு நிறைய வச்சு போக முடியாது. அண்ட் 100% போன மேட்ச்லேயே இருந்தது பார்த்தோம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அந்த ஹிண்டில் சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். ஈவன் ஆப்கானிஸ்தான் 100% ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. போன மேட்ச் அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் அப்படின்றதுனால அந்த வெற்றி கிடச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதே மற்ற டீம்ஸ்க்கு அகெயின்ஸ்ட் அவ்வளோ எளிதாக அந்த மாதிரி லோ ஸ்கோரில் ஜெயிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். ட்ராக் கஷ்டமாக இருந்ததா அப்படின்னா 115 அப்படின்னு அடிக்கிற அளவுக்கு கஷ்டமான ட்ராக் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 140 அந்த ரேஞ்சுக்கு ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ரென்த்துக்கே அடிச்சிருக்கலாம். இன்னும் மற்ற டீம்ஸாக இருந்தால் 150, 160ங்கிறத மினிமம் அடிச்சிருவாங்க அப்படின்றது தான். பட் கண்டிப்பாக வந்துட்டு 100% அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்கோரே அடிக்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனர்ஸ் பெட்டராக விளையாண்டாது தான் ஸ்கோர் போகுங்கிற அந்த தாட்னால அங்கேயே ஹோல்ட் ஆகிறாங்க. அவ்வளோ ஈஸியாக ஆக்சிலேட் பண்ணி நிறைய ரன்ஸுக்கு போக மாட்டுறாங்க. இது அவங்களுக்கு பின்னடைவு. இதை கொஞ்சம் சரி பண்ண பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஓப்பனர்ஸ் வந்து விளையாடுறது கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் அவங்கள நான் இப்போதைக்கு மிஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு லாஜிக் பேஸில் தான். கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சக்ஸஸாக இருக்கிறதுனால நைபு பவுலிங் பேஸ், பேட்டிங் பேஸ் ரெண்டுலேயுமே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. ஃபரூக்கி நல்லா பண்ணியிருக்கார். ரஷீத் கான், நவீன் 2 பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ராக்ஸுக்கு சூட்டபுளாக இருக்க முடியும். குறிப்பாக வேரியேஷன் வெரைட்டி கொடுத்தா சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் காலியாகிறத பார்க்குறோம். மகராஜ், நோக்கியா, ரபாடா, சம்சி எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பவுலராக இருந்துகிட்ருக்காங்க. நோக்கியா ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் தடுமாறுறாரு. ஆனால் ஆல் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ரபாடா, இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு சம்சி, மகராஜ் அப்படின்னு தான் பார்க்கணும். மார்க்கோ யான்சன் பேட்டிங் பேஸ்லையும் கொஞ்சம் அவுட்புட் கொடுக்க முடியும். ஓரளவுக்கு டீசெண்டாக போன மேட்ச் வந்தார். அந்த பேஸில் எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.